ஜாக்கி, நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ்ல ஆம்லேட்டு, பனானா கேக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்ல, சூப்பரா இருந்துச்சு ஜாக்கி. ஆமா ரோசி, எனக்கும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பேசாமல் நம்ம இதே மாதிரியே ஒரு குக்கிங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? டெய்லி ஒரு ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம். அட, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. நம்மளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். குக்கிங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதெல்லாம் ஓகே, அப்படி என்னதான் நம்ம செஞ்சு சாப்பிடுறது? என்ன மீனும் சாப்பிட்றதுக்கா பஞ்சம்? டெய்லி ஆளுக்கு ஒரு டிஷ் சொல்லுங்க, அது செஞ்சு சாப்பிடலாம். ஓகேப்பா, அதுக்குன்னு ஈஸியான டிஷ்ஷாக சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமாக சொன்னீங்கன்னா அதெல்லாம் நம்ம வீட்டில் செய்ய முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளால முடிஞ்ச ஐட்டம் செஞ்சு சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன செஞ்சு சாப்பிடலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிளான டிஷ்ஷாகவே சொல்கிறேன். எனக்கு தோசையும் டொமேட்டோ சட்னியும் சாப்பிடணும் போல் இருக்குப்பா, அது செய்யலாமா? ஜாக்கி, அவ்வளோதானா? நீ ஏதோ பெரிய டிஷ்ஷாக கேட்பேன்னு நினச்சேன். இது நம்ம வீட்டில் யூஸ்வலாக செஞ்சு சாப்பிட்றது தானே ஜாக்கி, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஓகே, தோசை வேணால் வச்சுக்கலாம். டொமேட்டோ சட்னிக்கு பதிலாக டொமேட்டோ கிரேவி செய்யலாம். அது சூப்பராக இருக்கும். நல்லா தொக்கு மாதிரி செஞ்சோம்னா சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி கிரேவிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், கார்லிக் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். என்ன ரோசி, சிம்பிளாக சட்னியே செஞ்சுட்டு போயிடலாம். இது பெரிய ப்ராசஸாக இருக்கும் போலையே. ஜாக்கி, சட்னிக்கும் கிரேவிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சட்னியும் இதே மாதிரி வதக்கணும், வதக்கி நம்ம ஆட்டணும். கிரேவினா அதில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி தொக்கு மாதிரி ரெடி பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி ஓகே ரோசி, நீ ஏதோ சொல்கிற. இன்னைக்கு நீ சொல்கிற மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக்கி, இங்கே பாரு, தக்காளி ஆனியெல்லாம் நல்லா வதங்கி சூப்பராக வந்திருக்கு பார்த்தியா? இப்போ நம்ம சால்ட்டு, டர்மரிக் பவுடரு, சில்லி பவுடரு எல்லாமே ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த மசாலாஸ்லாம் நல்லா ஆட் ஆகி தக்காளி வெங்காயமும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ பார்த்தியா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தானே கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நம்ம தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ரோசி, நான் என்னமோன்னு நினச்சேன், பார்க்கவே எச்சி ஊறுது ரோசி. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டொமேட்டோ கிரேவி நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த டைம் ட்ரை பண்ண போகிறேன்ப்பா. சாப்பிட்டு பார்த்து நீயே அசந்துருவ பாரு. இங்கே பாரு, இப்போ ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கி ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நீ கேட்ட தோசை தான் போட போகிறேன். ரோசி, போடுறதான் போடுற, அதான் ஆனியன் கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, எனக்கு ஒரு ஆனியன் தோசையே போட்டு கொடுத்துருப்பா. ஆனியன் தோசை தானே எனக்கு ஃபேவரெட். ஓகே ஜாக்கி, கிரேவிக்கு கட் பண்ணது இன்னும் கொஞ்சம் ஆனியன் மிச்சம் இருக்குது, அதை வச்சு உனக்கு ஆனியன் தோசை பண்ணித்தரேன். நல்ல வடிவேல் சொல்கிற டயலாக் மாதிரி 2 கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி ஆனியன் நல்லா பரபரன்னு தெளித்து, ஆனால் கேரட்டு மற்ற ஐட்டம் தான் இல்லை. ஃபஸ்ட்டு ஆனியன் உனக்கு போட்டு தரேன். அது போட்டு நெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். நெய்யும் இல்லையே, சரி ஓகே, ஆயிலே நான் உனக்கு அப்ளை பண்ணி தரேன். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். ஹை ரோசி, அப்போ எனக்கு வடிவேல் ஸ்டைலில் ஒரு ஸ்பெஷல் தோசை ரெடியா? ஜாலி ஜாலி. ஆமாம் ஜாக்கி, உனக்கு ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். ஓகே ஓகே ரோசி, சீக்கிரம், எனக்கு பார்க்கும்போதே எச்சி ஊறுது. எப்போ தான் தோசை ரெடி ஆகும்னு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஜாக்கி. இப்போ திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், உனக்கு பிடிச்ச ஆனியன் தோசை வித் டொமேட்டோ கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, அடுத்த தடவைலாம் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் கொடுக்காதீங்க. ஏதாவது டஃப்பாக கொடுங்க, நம்ம சமைச்சு அசத்திடலாம். ரோசி, இது நம்ம குக்கிங் சீரீஸில் ஃபஸ்ட் எபிசோட்னால உனக்கு சிம்பிளாக சொன்னேன். அடுத்தடுத்து வர எபிசோட்லாம் சூப்பர் சூப்பர் ரெசிபியாக செஞ்சு கலக்கலாம். ஓகே ஜாக்கி, இப்போ நீ கேட்ட ஆனியன் தோசையும் டொமேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வந்து டேஸ்ட் பண்ணி பாரு. ரோசி, எனக்கு வாய் ஊறுது, நான் இப்போவே டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதே மாதிரியே குக்கிங் சீரீஸ் நிறைய வரும், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.